சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் வாழ்க்கை வரலாறு 3வது பாகம். பார்த்தீங்கன்னா, சிவன் அரக்கனுக்கு வரத்தை கொடுத்துட்டார். வரம் கொடுத்த தலையிலே கையை வைக்க போயிட்டார். சிவபெருமான் தலை தெரிச்சுக்கின்னு ஓடுறார். பகவான் என்னடா இது, வரம் கொடுத்த ஏன் தலையில கையை வைக்கிறானேன்ட்டு ஓடுறார் பகவான். அவன் ஆணவத்துல அரக்க சந்தோஷத்துல ஆடுறான். உலகத்துக்கெல்லாம் படிகள் இருக்க பகவான சிவனை தேத்தின்னு ஓடுறான். இதை நாரதர் பார்க்குறார். பார்த்துட்டு உடனே போய் நம்ம மகாவிஷ்ணுவை பார்க்க போறார். ஏன்னா சிவன் செய்கிற வார்த்தையில் அவரு தானே காப்பாத்துறாரு சிவனை. உலகத்துக்கெல்லாம் படிகள் இருக்க பெருமாள் காப்பாத்துறாரு. அப்போ நாரதர் சொல்றார் பெருமாள் கிட்ட, பகவானே இந்த மாதிரி வரம் கேட்டாரு. அரக்கர் தவம் இருந்து நம்ம சிவபெருமான்கிட்ட வரம் கேட்ட உடனே இவருக்கு கேட்ட வரத்தை கொடுத்துட்டார். கொடுத்த உடனே வரம் கொடுத்த தலையிலே கை வைக்க ஓடுறார். அப்படின்னு உடனே மகாவிஷ்ணு அரக்கனை எப்படி சாவடிக்கணும்னு யோசிக்கிறார். யோசிச்ச உடனே பகவானுக்கு, அவரு கடவுளாச்சே மகாவிஷ்ணு, சிவனை காப்பாத்தி ஆகணும். என்ன பண்றாரு, அழகான மோகினி ரூபம் எடுக்கிறார். ஏன்னா உலகத்துல ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே, இது கடவுள் உணர்த்தியது. அப்ப பகவான் ஒரு அரக்கரை எப்படி பார்த்தாலும் அழகான பெண்ணுக்கு அடிமையாயிடுவாங்க. அவன் அரக்கன்ல சதா இது பண்ற பெண்ணுக்கு அடிமையாயிடுவாங்க. அப்ப இவர் அழகான மோகினி அவதாரம் எடுக்கிறார். ஸ்ரீமன் நாராயணன் மோகினி அவதாரம் எடுக்கிறார். மோகினி அவதாரம் எடுத்து அரக்கன் முன் தோன்றார். அரக்கன் முன் தோன்றும் பொழுது அரக்கம் பார்த்து வியந்து போறார். இப்படி ஒரு அழகான தேவதைய நான் இந்த பூலோகத்துல பார்த்தது இல்லை, இப்படி ஒரு அழகா, பேரழகா அப்படி என்று அந்த மோகினியை கண்டு அப்படியே அவரு அரக்கர்கள்லாம் சாந்தமாயி போச்சு அவருக்கு. உடனே இவர் என்ன பண்றாரு, அப்ப கேட்பாரு அரக்கரு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்பாரு. அப்ப மோகினி பெருமாள் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னா எனக்கு சில கோட்பாடுகள்லாம் இருக்கு, எனக்கு புருஷன் இப்படி அமைய வேண்டும் அப்படின்ட்டு எனக்கு சில கோட்டை இருக்கு, எனக்கு ஆசபாசங்கள்லாம் இருக்கு அப்படின்னு. உடனே அரக்கன் என்ன சொல்றான்னா, சரி நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன், நீ எனக்கு கிடைக்கணும், நீ எனக்கு நீ எனக்கு கிடைக்கணும், நான் உனக்கு புருஷன் ஆகணும், இந்த பூலோகத்துக்கே நீ ராணியா இருக்கணும் அப்படின்னு சொல்றார். உடனே சரி என்ன செய்யணும்னு அரக்கன் கேட்க, நீ பரதநாட்டியம் ஆடணும், நான் பரதநாட்டியம், நீ என்கிட்ட பரதநாட்டியம் ஆடணும். உன்னை கத்துக்கிட்டு இவரு அரக்கர் பரதநாட்டியம் ஆடுறார். பரதநாட்டியம் ஆட 2 பேருமே மெய் மறந்து ஆட, இவரு தான் பெருமாள் வேற லெவல் ஆச்சு. மோகினி அவதாரத்தை எதுக்கு, இவனை அழிக்கிறதுக்கு தானே எடுத்தார். உடனே இவன் என்ன சொன்ன, யார் தலையில கை வச்சாலும் பஸ்வமாயின்னு சொன்னார்ல, அதே மாதிரி இவர் பரதம் ஆடி நேரா அரக்கன் தலையில கைய வச்சார், பஸ்வமாயிட்டான். பாருங்க, அவன் என்ன நினைத்து சிவன் பெருமாகிட்டு வரம் பெற்றானோ அந்த வரம் அவனுக்கே அழிவை ஏற்பட்டது. பாருங்க. அப்ப பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மோகினி அவதாரம் எடுத்து அந்த மோகினி அவதாரத்தோடு சிவனை பார்க்க வரார். சிவன் மெய் மறந்து அந்த அழகை கண்டு மெய் மறந்து அப்படி 2 பேரும் சங்கமமாகிறார்கள். சங்கமமாயி அந்த ஸ்ரீமன் சுவாமியே சரணமையப்பா, பகவான் ஐயப்பன் இந்த பூலோகத்தில் பிறக்கிறார். சிவனுக்கும் ஹரிக்கும் பிறந்த மகன் அல்லவா என் ஐயப்பன், ஹரிகர புத்திரனாய் பிறக்கிறார் ஐயப்பன். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. மிச்ச கதையை நாளைக்கு சொல்றேன். சுவாமியே சரணம், குருவே சரணம், குருவே சரணம்.